ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஓவர் பிளேவோடைய 4வது ஓவர் முடியறதுக்குள்ளேயே 6 விக்கெட்களை இழந்து 8 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்த நிலையில IPL உடைய ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்குள்ள 10 ரன்களுக்கு கீழே அடிச்சு 5 விக்கெட்களுக்கு மேல இழந்த டீம்ஸ் லிஸ்ட்ல டஸ்கர்ஸையும் ராஜஸ்தான் ராயல்ஸையும் பின்னுக்கு தள்ளி டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்காங்க. ஓவர் பிளேவோடைய 5வது ஓவர்ல 9 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்திருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கட்டத்துல ஆர்சிபியோடைய 49 ஆல் அவுட்ங்கிற மோசமான ரெக்கார்டை இந்த மேட்ச்ல டிஃபீட் பண்ணிடுவாங்களோ டிசி ரசிகர்கள்லாம் பயந்துட்டு இருந்த நேரத்தில் 11வது ஓவர் 2வது பால்ல டிசி 49 ரன்களை தாண்டினதும் ஃபேன்ஸ்லாம் டிசி அந்த மேட்சே வின் பண்ண அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. தொடர்ந்து புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட்டோடைய ஒரு அதிரடியான பவுலிங்ல டிசி மேட்சோடைய 17வது ஓவர்லயே 75 ரன்களுக்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு மேட்சை 6.3 ஓவர்கள்லயே வெறும் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து வெற்றிகரமா சேஸ் பண்ண ஆர்சிபி இந்த மேட்சை 9 விக்கெட்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி டேபிள்ல +1.96ங்கிற ஒரு மிகப்பெரிய நெட் ரன் ரேட்டோட பிளேஸ்ல இருக்க பஞ்சாபை தொடர்ந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல ரொம்பவே சிறப்பா பவுல் பண்ணியிருந்த புவனேஸ்வர் குமார் வெறும் 5 ரன்களுக்கு 3 விக்கெட்களையும், ஒரு பக்கம் ரொம்பவே அதிரடியா பவுல் பண்ணியிருந்த ஜாஸ் ஹேசல்வுட் வெறும் 12 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 முக்கியமான விக்கெட்களையும் எடுத்திருந்தாரு. இவங்க 2 பேருடைய இந்த ஒரு அதிரடியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக தான் டெல்லிக்கு எதிரான மேட்சை ஆர்சிபி இவ்வளவு சுலபமா வின் பண்ணியிருக்காங்க. டெல்லிக்கு எதிராக ஆர்சிபியோடைய இந்த ஒரு டாமினன்ஸ் வின்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத ஒரு ஆர்சிபி ஃபேனா மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலையும் மறக்காம